அப்புறம் ஒரு நாள் வருமா அப்பா கடையில் இருக்காங்கண்ணா. அவ கடையில் இருக்காரு. பண்ணுங்க பண்ணுங்க. வரும்போது கல்லு தூக்கி போடுறாங்க. அப்புறம் மேல வரும்போது கல்லு தூக்கி போடுறாங்க. ராலிஸ் நிறுவனத்தில் இருக்கிறேன். நம்ம தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா நிறுவனம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? டாட்டா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். நம்மளோட நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் வந்து உற்பத்தி கொடுத்துருக்கோம். அதில் இந்த விவசாய இடுபொருள் சம்பந்தப்பட்ட மக்காச்சோளம், நெல், பருத்தி, கம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள் இதெல்லாம் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்த டாட்டாவோட 9375 அப்படிங்கிற ஒரு ரகம். இந்த ரகம் வந்து ஏற்கனவே நீங்கள் எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மகசூல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேரடியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வயல்லேயே அறுவடை செஞ்சு வச்சுருக்குறோம். சரிங்களா? இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இங்கே எங்களோட அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்த நம்ம கிராம மக்கள் அனைவருக்கும் எங்களோட வரவேற்பை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இந்த 9375 எல்லாமே பயிரிட்டு இருப்பீங்க, எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளோ பேர் நம்ம இந்த 9375 ரகம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க? அண்ணா இருக்காரு பாருங்க, அவரு நல்லா தெரியும். அவர் வந்து 9375. ஆனால் 9375 ரகம் வந்து யாரெல்லாம் பயிரிட்டு இருக்கீங்க? அண்ணன் இவர் வந்து நீங்கள் எப்போ போட்டீங்க? இப்போ போட்டுருக்கீங்களா? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி போட்ட மகசூல் இல்லை இங்கே தான் நிற்கிறேன். நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். பரவாயில்ல, உட்காரு. நீ உட்காந்தா தான் நான் உட்கார முடியும். நானும் கிளம்பி 2 பேரும் உட்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டாட்டா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 3 ரகங்கள் இருக்குது. என்னன்னா 9355, 9375, 9339 இந்த 3 ரகங்கள் இருக்குது. இந்த 3 ரகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி. 9355 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மானாவாரி இரவை காய்ச்சல் இருந்துச்சுனாலும் தாங்கும், இருக்குது அப்படின்னாலும் தாங்கி வளரும். இதுவே பார்த்தீங்கன்னா 9375 பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணி பாசனம் இருக்கணும், அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். அதே மாதிரி 9339 பாசனம் இருந்துச்சுன்னா அதிக மகசூல் கிடைக்கும், வறட்சி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மற்ற ரகங்களை விட அதிக மகசூல் கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 9339. 9339 பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக கடந்த 2 வருஷமாக வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது இருக்கிறதுலே அதிக மகசூல் தரக்கூடிய ரகம், அதிக அறவுத்திறனுக்கு இருக்கக்கூடிய ரகம். இந்த 9375 பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு நல்லா தண்ணி பாயணும். சக்கை வந்து ரொம்ப சின்ன சக்கையாக இருக்கும், அதிகப்படியான ஈல்டு வரும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நீங்கள் வாங்க, இதில் அண்ணனோட வயலில் பார்த்தீங்கன்னா 10 சென்ட் ஏரியா வந்து நாங்கள் அளந்து விட்டோம். அளந்து விட்டதில் அடித்து மூட்டை வச்சுருக்குறோம். இது 10 சென்ட்டில் வந்து எவ்வளோ வந்திருக்குதுன்னா 353 கிலோ வந்திருக்குது. இந்த மூட்டை தெரியுதுங்களா? இது ஒவ்வொன்றும் 50 கிலோ மூட்டை. இதில் 6-7 மூட்டை இருக்குது. இதையே நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு போட்டோம் அப்படின்னாக்கா 10 சென்ட், ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னா 100 சென்ட். ஒரு சென்ட் அளவு எடுத்து தெரியாது. இப்போ 10 சென்ட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? 10 எடுத்ததில் 350 கிலோ வந்தது, 353 கிலோ. இப்போ ஒரு ஏக்கருக்கு அடித்தோம்னா 35 மூட்டை. இப்போ இந்த வெய்ய காலத்தில் ஆனால் தண்ணி எல்லாம் தண்ணி ஃபுல்லாக பாஞ்சு. இதுக்கு முன்னாடி இந்த வயல் நீங்கள் எப்படி போட்டிருக்கிறீங்க இல்லையா, இந்த வயலுங்களில் எவ்வளோ வரைக்கும் ஈல்டு எடுத்துருக்கீங்க? இன்னும் எடுத்துருக்குன்னா 35 மூட்டை. உங்களுக்கு 35 மூட்டைங்கிறது எப்படி வேணும் ஈல்டு? போதுமான ஈல்டு, போதுமான ஈல்டு. இந்த வெய்ய காலத்தில் நல்ல ஈல்டு. சரிங்களா? வாங்க அப்படியே வயலை பார்க்கலாம், பார்த்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பலாம். வாங்க எல்லாருமே வாங்க, எல்லாரும் வேணும்னா வாங்க. என்னது 55 கொடுத்தா அதுக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஊனதுக்கு அப்புறம் தான் அதுவும் தாலியாக தான். அடுத்த வருஷம் நம்பர் இருக்குதுல்ல, வெள்ளை குப்பியாக தான் ஊனணுமா? அடுத்த வருஷம் ஆடி மாட்டோம். அடுத்த வருஷம் ஆடி தெரியும். தண்ணி பாய்ச்சா எல்லா ரகமும் ஓரளவுக்கு வரும். இந்த 93-75 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வேற யாரெல்லாம் சதீஷ் வேற யாரெல்லாம் போட்டாங்க? 39 தானே. 75 பெரும்பாலும் போன சீசன் எல்லாத்துக்குமே அதான் கொடுத்தது. இருக்கிறதுல இது வந்து ஹை ஈல்டிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கை வந்து ரொம்ப சின்ன சக்கை, ரொம்ப சின்ன சக்கையாக இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா பட்டையாக நீளமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த வயல் பாருங்க, இதில் எல்லா கதிருமே நுனி வரையும் மணி பிடிச்சிருக்கும். சரிங்களா? எல்லாருமே மக்காச்சோளத்தை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான். அதனால தான் யாரும் எதுவும் கேள்வி கேட்கல, நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க. அப்புறம் வேற பயிர் என்ன இருக்குது? அதான் பயிர் முக்கியமான பயிர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பருத்தி போடல. இந்த வருஷம் என்ன ரகனா போடலான்ட்டு இருக்கிறீங்க? எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க? சின்னது பெருசு எல்லாமே இந்த வருஷம் ஏதோ வந்து நல்லா குவாலிட்டி. 3 வருஷம் போட்டு நல்லா ஈல்டு வந்தது. போன வருஷம் போன வருஷம் நான் சொல்றேன், கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்தா பரவாயில்ல. என்னன்னா இடையில எல்லா பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா வறட்சி. இப்போ வந்து ஒரு 4 பையன்மா வந்து தான் அதிகம் கொடுக்கவே இல்லை. விதை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரவுட். எது நீங்கள் விரும்புகிறோமோ அதை நிறுத்தி போகிறீங்க, தர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இதான் ஊனுங்க அப்படின்னு கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறது தான் உன்னோட கருத்து மருந்து அடிக்காம வரணும் மாதிரியா? அதுல இப்ப 93-55 நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துறாங்களா? அப்புறம் அதே கொடுத்து 93-55 தான் நிறைய போட்டுருக்காங்க. 75 வேணும்னு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் முன்ன ஒரு வருஷம் 2 ரெடி பண்றதுக்கு அளவு
பண்ணாரு. இன்னொன்று இந்த ரகத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறாரு. அவரோட இதுக்கு வந்து ஒரு சின்ன பரிசு.